தாய், எங்க அப்பாவை கொண்ட 4 பேர்ல 2 பேரை நான் தீட்டு கட்டிட்டேன். மீதி இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஊரை விட்டே ஓடிட்டான். அவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவனை தீட்டு கட்டாம நான் விட மாட்டேன். குருக்களை சொல்லி கொடுத்த ஸ்லோகம் உன்னை யாருன்னு காட்டி கொடுத்துச்சு மங்களா. குறுக்க வந்து பாடினதுல நீ யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாம குழந்தையா இருக்கும்போது இதே கோயில் பிரகாரத்துல கண்ணாமூச்சி விளையாடுனது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது என் நெஞ்சில் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா அதே கண்ணாமூச்சி விளையாட்டு நமக்குள்ள இப்படி தொடர்ந்து வரணும் நான் எதிர்பார்க்கிறேன். கால வித்தியாசத்துல நாம பிரிஞ்ச போது உன்னை மறக்க முடியாம நான் எவ்வளவு தவிச்சிருப்பேன். அந்த தவிப்பு எனக்கு இருந்தது. அன்பு, கருணை, பாசமும் பொங்கி வழிஞ்ச நீ இப்படியே மாறி போன. ஏன்னா நம்ம வளர்த்து ஆளாக்குன அந்த தெய்வம் மாறு கால் மாறு கை வாங்கி மரண அவஸ்தைப்பட்டு சாகிறத பாக்குற துர்பாகியம் எனக்கு ஏற்பட்டது. மங்களா, எங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதனால நான் பதம் மாறிட்டேனா? குறைய கொள்கையா இருக்கக்கூடாதுமா. அதை நான் கடமையா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சட்டப்பூர்வமாக செய்யத்தான் நான் வந்திருக்கேன். புனிதமான டாக்டர்ன்ற போர்வேல நீ ஏன் கொலைக்கருவிகளை கையில் எடுத்துக்க? குமரா, நான் இந்த டாக்டருக்கு படிச்சது இருக்கிற பிணத்தை எல்லாம் அறுத்து அறுத்து என் மனசுல இருக்கிற கருணை உணர்ச்சி எல்லாம் மறந்து போகத்தான். ஒரு தனிப்பட்ட பொன் சமூகத்தை திருத்த நாய் எடுக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். இப்படி சில சத்தம் கேட்டாதானே உங்க சட்டத்துக்கு முழிப்பு வருது. டிபார்ட்மெண்ட்டை நீ குத்தி காட்ட வேண்டாம். என் குருநாதர் சொல்லியிருக்காரு, கடமையை செய், பலன் எதிர்பார்க்காது. நானும் அந்த கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் சட்டம் இருக்க. சட்டமா? ஒரு குற்றவாளிக்கு கீழ் கோர்ட்ல தண்டனை கிடைக்கும், மேல் கோர்ட்ல நிரபராதியை விடுதலை பண்ணிடுவாங்க. 2 கோர்ட்ல வாதாடின வக்கீலும் தீர்ப்பளிச்ச நீதித்துறையும் ஒரே சட்ட புத்தகத்தை தானே படிச்சாங்க. அப்புறம் ஏன் இந்த வித்தியாசம்? உங்க சட்டத்தை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர், உங்க சட்டத்துக்கு ஒரு சவால் விடுறேன். எங்க அப்பாவை கொண்ட பெரிய மனுஷங்களை உங்க சட்டத்தால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவனுங்க முடிவு என் கையில தான் இருக்கு. இப்படிலாம் பேசி நீ தப்பாவே முடியாது. ஏய் செல்வம், எப்படா ஏமாறுவா, இருக்கிறத அடிச்சுட்டு போறான்னு பிட்டமா? கொலை பண்ற அளவுக்கு கூட வந்துட்டியா? தேடி போன மூலிகை கால்ல சிக்கின மாதிரி என்கிட்ட வசமா மாட்டிக்க.
தெரியுமாடா, ஊருக்கு பெரிய மனுஷங்கிற போர்வையில ஒரு அப்பாவி குருக்களை கொன்னீங்களே, அந்த சுந்தரேச குருக்களோட மக. வாங்கம்மா. என்ன கங்கா பூஜையா, தம்பதி பூஜையா, பலதானமா, பஞ்சதானமா? அதெல்லாம் இல்ல. சாத்தமோ? ஆமா. அப்படின்னா கல்யாண கரம்பாடிட்ட போக வேண்டியதான். நீங்க வாங்க. அவர் தான் மந்திரத்தை ஒழுங்கா சொல்லி காரியத்தை ஒழுங்கா முடிச்சு வைப்பார். நீங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்கம்மா. தம்பி, இந்த குழந்தைக்கு என்னால என்ன ஆகணும்? சார்த்தமா? உட்காரு குழந்தை. இன்னைக்கு எங்க அப்பாவோட தேதி, அதை நீங்க நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த வருஷம் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை எந்த வருஷத்தையும் விட அவர் ஆத்மா குளிர்ந்து போற அளவுக்கு செய்யணும். ஏன்னா அடுத்த வருஷம் நான் இருப்பேனோ இல்லையோ. என்னது, இருக்கிறதும் போறதும் உன் கையிலயா இருக்கு? நானா ஆச்சு. தோப்பனார் பேரு சுந்தரேச குருக்கள். ஓஹோ, அவரோட நட்சத்திரம் தெரியாது. கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? இல்ல, ஆனா கூட பிறக்காத சகோதரர் இருக்காரு. அப்போ அவர் இதை செய்யலாமே? செய்யலாம், ஆனா அவரை நான் இப்ப சந்திக்க முடியாது. ஏன்? அப்படி ஒரு சூழ்நிலை. என்னமோ எனக்கு உன்னை பார்த்ததும் உன் மேல ஒரு பாசம். ஆனா சாஸ்திரப்படி இதையெல்லாம் செய்யற அதிகாரம் பெண்களுக்கு இல்லை. அதனால நான் உன் அண்ணஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் செய்யறேன் உனக்காக. லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. இனி சம்பிரதாயப்படி வேண்டியவங்களுக்கு செய்யணும், வேண்டாதவங்களுக்கு செய்யணும், விரோதிகளுக்கு செய்யணும். விரோதிகளுக்கு நானே செய்யணும்? பகைவனுக்கு அருள்வாயங்கிறது என் குருநாதரோட வாக்கியம். போனவங்களுக்கு சரி, இனிமே போக போறவங்களுக்கு அவங்களுக்கும் செய்யலாம்னு சாஸ்திரத்துல இடம் இருக்கு. நீ மனசுல நினைச்சுக்கோ, நான் செய்து முடிச்சிடுறேன். அனேன தீர்த்தசாத்தேன மம பகத்தய பிதரஹ மித்ராணி பாந்தவாஹ பசவஹ சத்ரவஸ்த பிரியந்தாம்.
என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பலன் கிடைக்கும் போது கஷ்டத்தை பார்த்தா முடியுமா? இன்னொரு விஷயம், நான் மறுபடியும் இந்த மண்ணை மிதிக்க போறேன்னு இல்லையோ, அதனால எங்க அனுமதிக்கு சேர்த்து காரியம் செஞ்சிருக்க. என்னம்மா சொல்ற? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை. நான் ஒரு கொலைகாரி. கொலைக்காரியா? ஆமா, சட்டப்படி நான் ஒரு கொலைகாரி. என் மனசாட்சிப்படி நான் ஒரு நிரபராதி. அதனாலதான் சொன்னேன், இந்த அனாதைக்கு சேர்த்து காரியம் செஞ்சிருங்கன்னு. அழாதம்மா, அழாத. கண்ணை தொடச்சுக்கோ. மங்களா, நான் என் கடமையை தான் செய்யறேன். மறைஞ்சு நின்று பிடிக்கிறது மனுஷத்தன்மை இல்ல, நயவஞ்சகம். இது எங்க அப்பா உனக்கு கத்துக் கொடுக்காது, உன் டிபார்ட்மெண்ட் உனக்கு கத்துக் கொடுத்தது. இது என்ன தர்மம்? இது தர்மம் இல்ல, சட்டம். எப்படியோ ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிச்சுட்டேன். என்னை வளர்த்து ஆளாக்குறவருக்கு உன்னோட சேர்ந்து எள்ளும் தண்ணி அடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நீ சட்டத்தை தூக்கி போடுன்னு சொன்ன, அதை நான் தர்மத்தை சுத்தி போட்டுட்டேன். கமான்.